வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, சித் நேவி ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு எப்பவுமே நீங்க மட்டும் தான் வரீங்க. அம்மா வரதே இல்ல. நாங்க அம்மாவ ரொம்பவே மிஸ் பண்றோம். லேட் நைட்ல வராங்க. அப்புறம் மார்னிங் இயர்லியாவே போயிர்றாங்க அப்படின்றாங்க. அதே வந்துட்டு நீங்க மிஸ் பண்ற அளவுக்கு அம்மாவும் உங்கள ரொம்பவே மிஸ் பண்றாங்க. என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க. என்ன பண்றது? அம்மாவோட ஜாப் வந்து அந்த மாரி இருக்கு. நாம தானே அம்மாக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாரு. அதுக்கு சித் இருந்துட்டு, "ஆமாம்ப்பா, நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். நான் வந்து என்னோட சப்போர்ட்ட ஃபுல்லாவே அம்மாக்கு காமிப்பேன்." அப்படின்னு சொல்லிர்றாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சித்தோட டீச்சர் வராங்க. வந்துட்டு இந்த மாரி சித் வந்து எல்லாத்துலயுமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்காப்ல. ஸ்போர்ட்ஸ்ல, ஸ்டடீஸ்ல எல்லாமே சூப்பர். நீங்க வீட்ல வந்துட்டு அவங்க அம்மா சொல்றதுனால வந்துட்டு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்றாங்க அப்படின்றாங்க. அப்ப சித் இருந்துட்டு, "இல்லைங்க டீச்சர், எனக்கு ஹோம் ஒர்க் சொல்லி தர்றது எல்லாமே எங்க அப்பா தான்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நிவியோட டீச்சர் வந்துட்டு உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி தேவ கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு நிவி வீட்ல எல்லாம் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நல்லா தான் டீச்சர் இருக்கா. ஏன் என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப இருந்துட்டு இந்த மாரி அவ வந்து ஸ்டூடண்ட்ஸோட பொருள் எல்லாமே திருடுறா. நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவ மேல இருக்கு. நானே வந்து ஒரு சில டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்கும்போது, அவ பேக் செக் பண்ணி பார்க்கும்போது, ஆனா எந்த திங்ஸுமே இல்ல. 2, 3 டைம் வந்துட்டு இந்த மாரி பண்றத வந்து நானே பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. அப்ப தேவ்க்கு கோவம் வந்துட்டு, ப்ரூஃப் இல்லாம நீங்க எந்த குழந்தையுமே வந்து சொல்லாதீங்க டீச்சர். அது வந்து நிவி மட்டும் இல்ல. எந்த குழந்தையா இருந்தாலுமே அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் உள்ளார தான் காமிக்கிறாங்க. நேத்து அந்த பாரதிங்கிற பொண்ணு ஐடி டீம்லேருந்து வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. அப்ப நர்ஸ் வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு முடிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் நீங்களும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டேட்டாஸும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. அதனால சீக்கிரமா ரெக்கவர் பண்ணியாச்சு. நானும் ஃபைனலா இதுக்கு ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப குணாவும், ராக்கியும் தான் வராங்க. வந்துட்டு அனிதா சீனியருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்லடா அப்படின்றாங்க. அப்ப ராக்கி இருந்துட்டு, "இதுல சீனியர்ங்கிற முறையில நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்டா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா குணா பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய பார்த்ததுமே இங்க வந்துடுறாங்க. ராக்கி திரும்பி பார்த்ததும், நான் அன்னைக்கு ரீனா இப்படிதான் விட்டுட்டு போனா, இன்னைக்கு இவனும் விட்டுட்டு போயிட்டான். நான் பேச ஆரம்பிச்சாலே எல்லாருமே போயிடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு குணா வந்து பாரதி கிட்ட மொக்க போட்டுட்டு இருக்காரு. நீங்க தான் புதுசா வந்திருக்க ஐடி பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்றாங்க. ஐடில ஒர்க் பண்றவங்கனாலே ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க ஆனா அந்த மாதிரி இல்ல அப்படின்றாங்க. யாரையும் வந்துட்டு ட்ரெஸ் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ராக்கி வந்துடுறாப்புல. ராக்கி வந்துட்டு அப்ப அனிதா சீனியர் அப்படின்றாங்க. இப்ப வந்துட்டு நம்ம அந்த பாரதி பொண்ணு வந்துட்டு, எந்த ஒரு பொண்ணையுமே வந்து அவங்க ட்ரெஸ் வச்சு நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உன்ன பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு அனிதா சீனியருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்லடா அப்படின்றாங்க. இப்படா இப்ப தானடா பாரதி கிட்ட மொக்க போட்டுட்டு இருந்தா, யார்றா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கி சொல்றாப்ல. இன்டர்ன் ரூம்ல காமிக்கிறாங்க. இன்டர்ன் ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேஜு, அருணா, அப்புறம் அர்ஜுன் 3 பேரும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தேஜு வேணும்னே இருந்துட்டு, "ஏன் அருணா, நீங்க வந்து இந்த மாரி ஸ்குவாட்ஸ்லாம் போட்டது இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப அருணா இருந்துட்டு, "நான் உங்கள விட அதிகமாவே ஸ்குவாட்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து என்னன்னு தெரியல. ரதி மேம்க்கு வந்துட்டு தோப்புக்காரணம் போடுங்க அப்படின்னு சொன்னா, எல்லாம் பூமர்ன்னு சொல்லிருவாங்கன்ட்டு, ஸ்டைலா வந்து ஸ்குவாட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பதான் நான் ஸ்குவாட்ஸ் போறத நிறுத்தியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தேஜு இருந்துட்டு, "ஆ, நீ இது மாரி வந்துட்டு எல்லாத்துக்கிட்டயுமே ரதி மேம் சொல்லுவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அருணா இருந்துட்டு, "எல்லாத்துக்குமே ரதி மேம் இதே பனிஷ்மெண்ட் தான் குடுப்பாங்க. ஆனா வந்து அதுல ஒரு வந் நியாயம் இருக்கும். யாருமே பெர்சனலா வந்துட்டு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க." அப்படின்றாங்க. இப்ப தேஜ் வந்துட்டு, "இதுவரைக்கும் பெர்சனலா யார்கிட்டயுமே அது மாரி சொன்னதே இல்லையா?" அப்படின்னு சொல்லி வேணும்னே அர்ஜுன பார்த்து கேட்குறாங்க. அர்ஜுனுக்கு கோவம் வந்துடுது. அதே டைம்ல நம்ம ரீனா வந்து அர்ஜுன கூப்பிடுறாங்க. அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அர்ஜுன் கண்டுக்காம அங்கருந்து எழுந்திரிச்சு போயிடுறாரு. இங்க ரதி மேம் ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கே சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வ பார்த்ததுமே, "சாரிங்க சார், என்னங்க சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி "அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்ப தானேங்க சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக தெரியும்" அப்படின்றாங்க. இந்த மாரி நான் அர்ஜுன்கிட்ட வந்துட்டு பண்ணத பத்தி நீங்க வந்து தப்பா எதுவும் நெனச்சுக்காதீங்க. நம்ம இப்பலேருந்து ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா அப்படின்னா தான் அர்ஜுன் வந்து ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்குவான் அப்படின்றாங்க. அதுக்கு ஆர்கே சார் இருந்துட்டு, "நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது ரதி. ஆனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிர்றாங்க.
அப்படியே நம்ம ரீனாவை தான் காமிக்கிறாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டா பார்த்துட்டு வராங்க. நேத்து வந்த பேஷண்ட் வந்திருக்கவும், "என்னாச்சுங்க சார் மறுபடியும்?" அப்படிங்கும்போது, "அதேதாங்க மேடம், நீங்க குடுத்த பெயின் கில்லர் போட்டுமே எனக்கு வந்து சரியாகல" அப்படின்றாங்க. நம்ம ரீனா வந்துட்டு நர்ஸ் கிட்ட போயிட்டு, "நீங்க நவீன் டாக்டர கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் போயிட்டு நவீன கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததுமே ரிப்போர்ட் காமிக்கிறாங்க. ரிப்போர்ட் எல்லாமே கிளியரா தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி நவீன் கேட்குறாங்க. என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி எனக்கு நீ பெயினும், ஜாயிண்ட் பெயினும் இருக்கு அப்படின்றாங்க. நேத்து நான் கேட்கும்போது அதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரிங்க சார் கோவப்படாதீங்க. இந்த மாரி உங்களுக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அந்த மாரி ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க சார் என்னைய பார்த்தா பைத்தியம் மாரி உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்லி கோவமா கேட்குறாரு. அதுக்கு நவீன் இருந்துட்டு, "அப்படிலாம் இல்லைங்க சார். இது காமனா வந்து எல்லாத்துக்கிட்டயுமே நாங்க கேட்கறது தான்" அப்படின்றாங்க. "வேணா எங்க அம்மா கூட வெளிய தான் இருக்காங்க. நீங்க வேணா அவங்க கிட்ட கேளுங்க" அப்படின்றாங்க. நர்ஸ் கிட்ட வந்துட்டு, "போய் அவங்க அம்மாவ கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நர்ஸ் போயிட்டு வந்துட்டு ரீனா காதுல சொல்றாங்க, "இந்த மாரி அங்க யாருமே இல்ல" அப்படின்ட்டு. நவீனுக்கும் ரீனாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செம ஷாக் ஆயிடுது. நம்ம ரீனா பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. நவீன் வந்து யாருக்குன்னு கேட்கும்போது, இந்த மாரி பேஷண்ட்டோட ஒரு நம்பர் இருந்தது. அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி பேஷண்ட் நேம் சொல்லி வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அம்மா இறந்து 2 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ரீனாக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஷாக்கா இருக்கு. பார்த்தா அப்படின்னா, அவர் ப்ளூடூத்த கீழ வச்சுட்டு வந்துட்டு தானா பேசிட்டு இருக்காரு. அது பார்த்ததுமே நவீனுக்கும், ரீனாக்கும் செம்ம ஷாக்கு. அவர் வந்து கற்பனையில அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் இத்தன நாள் வந்துட்டு அவர் ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நெனச்சு தப்பா நெனச்சுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன அப்படியே முடிச்சர்றாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிவிய பத்தி டீச்சர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால நிவி ரூம்ல வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவ வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே நெறைய வச்சிருக்கா. இத பார்த்ததுமே தேவ்க்கு செம்ம ஷாக் ஆகுது. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாட்டா பாய் கைஸ். தேங்க் யூ.